வந்து புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 12 நாள்ல புத்தியை காட்டிட்டாங்க. நான் அதான் சொல்றேன், இவங்க நல்லவங்கலாம் கிடையாது. அந்த ஆளு ஒரிஜினல் வச்சிருக்காங்க பாரு, அந்த ஆளு தான் 1ஆம் நம்பர் லாட்டரி கும்பல இருக்கக்கூடிய மோசமான ஆளு. நான் சொல்றேன், அந்த ஆளுக்கு ஒட்டுமொத்த ஆட்சி நடக்குது. அந்த ஆளு விஜய குளிர் வச்சுக்கிட்டு எப்படி கொள்ளை அடிச்சு இந்த ஆட்சி நடத்தலாம் செய்தாரு. அதுக்கு பலிகளாக இந்த பசங்க. நான் இந்த இடத்துல இன்னொன்னு கேட்கிறேன். அது என்ன அப்படின்னா, அது மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, இப்ப ஆபாசமா பேசிட்டாரு, அதனால கைது பண்ணோம். சரிப்பா, வேற ஆபாசமா பேசிட்டாரு, கைது பண்ணிட்டீங்க. என் கேள்வி என்னன்னா, 2 வருஷமா இந்த ரூட் மாஃபியா இருக்கான் பாரு, யாரு? விஜயோட பிஏ. ஆனா வச்சுக்கிட்டு நீங்க வலைத்தளத்தை நீங்க போடாத ஆபாச பதிவா நான் விஜய்க்கு சேலஞ்ச் பண்றேன், விஜய்க்கு நான் சவால் விடுறேன். அந்த வச்சிருக்க ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்குள்ள என்னை விடு, மக்கள் அனுமதி, வெளிப்படையா மக்களே அனுமதிங்க. அதுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணாங்க 2 வருஷம், யார் திட்டு தீர்த்தானுங்க, எப்படி தீர்த்தானுங்க, என்ன நீங்க வழிகாட்டுதல் கொடுத்தீங்க பாப்போமா? வாட்ஸ்அப் உள்ள அனுப்ப வேண்டியது. விஜயை பத்தி யாரா பேசினா வச்சுக்கவே, அவங்க அம்மா, அவங்க மனைவி, அவங்களுடைய குழந்தை, அவங்க பெண் குழந்தை எதிர்க்கோ அதெல்லாம் பிடிச்சி அசிங்கமா திட்டு. இதே நீங்க வேலையை 2 வருஷமா நீங்க பண்ணது அரசியலே கிடையாது. விஜய் எதிர்த்து யாரா பேசினாவோ ஆபாசமா திட்டுறதுக்கு ஒரு கும்பல் ஜாம்பி மாதிரி அனுப்பிடுவாங்க. அதான் பண்ணீங்க. ஆபாசமா பேசினா கைதுன்னு வச்சுக்கவேன், 99% விஜய் ஃபேன்ஸ் உள்ள போயிடுவாண்டா. ஊருக்குள்ள வலைத்தளத்தில் தெரியல எல்லா விஜய் ரசிகருமே அஜித் எல்லா பேரையும் ஆபாசத்தின் உச்சா பேசி தெரிஞ்ச ஆளு. நீங்க ஆபாசத்துக்கு ஊர்ல பாடம் எடுக்கிறீங்களோ, அப்ப இவங்க பண்றது அடக்குமுறை. எங்க நீ? நான் சொல்றேன், உனக்கு சவால் விடுறேன். இந்த அரசுக்கு ஆண்மைன்னு ஒண்ணு இருக்குன்னா சவால் விடுறேன். இந்த அலுவலகத்துல விடு, இவன் நடத்துற அலுவலகம் இருக்கியா, அந்த அலுவலகத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, நீ வாட்ஸ்அப் குரூப் வச்சு என்ன பரப்புன, அது நீ அனுமதி, யார் யாரை எப்படி திட்டுறதுக்கு நீ அனுமதிச்சு நான் பாக்குறேன். நான் சொல்றேன், அதுக்கு 100% நீ ஆபாசம் மட்டுமே எழுதி தள்ளுன, ஆபாசம் மட்டுமே அரசியலா மாத்தின. 2 வருஷமா உன்னை எதிர்த்து எவன் பேசுற ஆபாசமா திட்டு. அவன் வீட்டுல எந்தெந்த பெண் குழந்தைகளுக்கு அதை ஆபாசமா திட்டு, அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் திட்டு, அவன் தங்கச்சியை ஃபர்ஸ்ட் திட்டு. இதாண்டா விஜயோட அரசியலே. விஜய் ஒட்டு மொத்தமா 2 வருஷம் பண்ண அரசியலே இவனை வச்சுதான் குப்பை. அந்த குப்பையை நீ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 10 வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு மனசு பொங்காம அவன் கத்து கூச்சலிட்டா அவனை புடிச்சு எச்சரிக்கை கொடுக்கடா. அவனை கைது பண்ணிட்டு நீங்க யோக்கியமா பேசுறீங்க. நீங்க என்ன யோக்கியங்க நான் கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக 12 நாள்ல ஒரு அரசு இந்த அளவுக்கு கெட்ட பேர் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கெட்ட பேரையும் சம்பாதிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் இவங்க பொய்யா ஒரு அமைப்பை கட்டமைச்சானுங்க. அது உடச்சு சுக்குநூறா போயிருச்சு. வந்த வேகத்துல இவங்க ஆட்சி நிர்வாகம் என்னன்னே தெரியல. எல்லாம் எங்க கொள்ளையடிக்கா தெரிய போய் இவங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வெறும் 7 நாளா வந்துருச்சு. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டுனா எந்த காலத்திலும் பார்த்த கிடையாது. எந்த காலத்திலும் பார்த்த கிடையாது. வந்த நாள்ல இருந்து கொலைகள், வந்த 10 நாள் 12 நாள் அதற்குள்ளாக 40க்கும் மேற்பட்ட கொலைகள், 19க்கும் மேற்பட்ட பெண்கள், பெண் குழந்தைகளால பாலியல் பலாத்காரம், அதுக்கப்புறம் பாலியல் தொல்லைகள். இந்த அளவுக்கு இவ்வளவு வேகமா போய் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் தெரியுமா? இவங்க கண்ட நேரத்தில் கரண்டை கட் பண்றது, அது நைட் ஃபுல்லா கரண்டை கட் பண்ணிடுறாங்க. இது தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப எளிமையா போயிருது. இந்த அம்பத்தூர்ல இன்னைக்கு நான் பேசிக்கல, இந்த அம்பத்தூர்ல 9 வயது குழந்தை, 9 வயது குழந்தைக்கு டிஎன்இபி இருந்து வந்திருக்கேன் நான் என்னன்னு செக் பண்ண வேண்டிய உள்ள விட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு. இப்ப இன்றைய தேதியில அதாவது டிஎன்இபி வந்தாலே அப்பா கரண்ட் போகுது என்னன்னு பாருப்பா அப்படின்ற மக்கள் அந்த மணலில் இருக்கானுங்க. வந்து பாருங்க உள்ள விட்டா 9 வயசு பிள்ளை மேல கைய வைக்கிறான். அப்ப குற்றவாளிகளுக்கு எங்க தோதா கிடைச்சு போது, நைட்டு பகல் எல்லா இடத்துலயும் கரண்டை கட் பண்ணி விட்டுற, நல்லா எல்லாரும் ஃப்ரீயா உலா விட்டுருக்க. நீ ஒழுங்கா ஆட்சி நடத்து. சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் சந்தி சிரிக்குது, கரண்ட் கண்ணாப்படான்னு போய்க்கு இருக்குது. 10 நாளைக்கு முன்னாடி இல்லாத கரண்ட் கட்டு இன்னைக்கு இருக்குது. என்னன்னு காரணம் கேட்டா, சார்ஜ் ஷீட் இருக்கு, அதுல என்னெல்லாம் காரணம் இருக்கோ அதெல்லாம் வந்து வாசிக்கிறாங்க. இன்னைக்கு புதுசா ஒரு காரணம், நேற்று ஒரு காரணம் வந்து தண்ணி அடிச்சு அதிகாரிகள் வராங்க. இன்னைக்கு வேணும்னே எங்க மேல கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எங்க மேல கெட்ட பேரை ஏற்படுத்த முயற்சி பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க மத்தவனா, அப்ப உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு ஒத்துக்கோ. இப்ப நிர்வாக திறமை இல்லைன்னு அர்த்தம். எனவே இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பிரச்சனைகள். ஒன்னு சட்ட ஒழுங்கு 2011 அதனாலதான் கருணாநிதியோட ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் கட்டு, அதுவும் கருணாநிதியோட ஆட்சி போறதுக்கு காரணம். இந்த 2 பிரச்சனையும் இவங்க ஆட்சியில உச்சத்துக்கு வந்துருச்சு. இதுல ஒண்ணு இருந்தாலே ஆட்சி திரும்ப வரவே வராது, மக்கள் துரத்தி அடிச்சிருவாங்க. இதுல 2மே வந்துருச்சு. இந்த 2 வந்துருச்சுல, அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? இது கேள்வி கேட்கறவங்க கைது பண்ணுவோம் அப்படி கிளம்பிட்டாங்க. எனவே ஆட்சிக்கு வரது ரொம்ப தூய்மையான பேசிக் தெரிஞ்சானுங்க, யோக்கியமா செய்ய போறது மாதிரி வந்து வாக்குறுதி தான் பண்ணல, ஆனா சொல்லாதே செய்யறாங்க. அடக்குமுறை, இது அடக்குமுறை, பட்டவர்த்தனம் அடக்குமுறை. இந்த பையனை கைது பண்ணாம எச்சரிச்சிருக்க முடியும். 2வது முறை தவறு செஞ்சா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நீங்க நீதிமன்றத்துக்கு வாபஸ் முடியும். 3வது முறையா கைது பண்ணி உள்ள போடுங்க. இதுதான் வழிமுறை. இதை தாண்டி நீ முதல் முறையில இவனை கைது பண்ணி உள்ள போன்னு நினைச்சது பச்சையா விஜய் தன்னை எதிர்த்து யாரெல்லாம் பேசுறியோ
உங்களை கைது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பயத்தை காட்டுற வேலை. இதற்கெல்லாம் யாரும் சளைச்சு போகாதீங்க. இப்படி போனீங்கன்னு வச்சுக்கவே இது இன்னும் கொடூரமான ஆட்சியா மாறும். இறுதியா ஒரே ஒரு வேண்டுகோள், அது என்ன அப்படின்னா, இந்த ரூட் மாத்தியா இருக்கால அதோட சேர்த்து விஜய்க்கு ஜால்ரா அடிச்சவங்க வலைத்தள முழு இருக்காங்க. இந்த A to D அவன், அப்புறம் இந்த மதன் கௌரி, இந்த பரிதாபம் இவங்க இப்ப வாயை திறக்கிறதே வச்சுக்கவே இவங்க எல்லா பேரையும் பிடிச்சி நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறீங்க. எதையெல்லாம் விஜய்க்கு ஆதரவா பேசி தெரிஞ்சானோ இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும். அப்ப நீனு காசை வாங்கிட்டு வாயை வித்து புடைச்சிருக்க. ஒருத்த விடாம கேள்வி எழுங்க. இந்த ரூட் மாஃபியா விஜய் கும்பல் இருக்கு இல்லையா, அது என்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிச்சோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆபாசம் இல்லாம எல்லாரும் சட்டையை பிடிச்சி கேளுங்க. இப்ப பேசுறான் எவ்வளவு வாயை திறக்க மாட்டான், இன்ஸ்டாகிராம்ல வாயை திறக்க மாட்டான். செய்தி ட்விட்டர் ஃபேஸ்புக் நம்ம அடிக்கிறோம் போடுறானுங்க. நான் இன்ஸ்டால இல்ல, இன்ஸ்டால போய் பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்ஸ்டால போட மாட்டாங்க சார். அது செய்தி அதை மறைக்கிறாங்க, இன்ஸ்டா போட்டு போட வேணாம். ஏன்னா அதை வச்சு ஆட்சிக்கு அந்த ஸ்கேம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. எனவே இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடிய நபர்கள் நீ தாராளமா கட் பண்ணி எதை வேணா போடு, இதுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு பரப்பு. நான் என்ன சொல்வேன்னா, இவங்க எவ்வளவு விட்டுறாத, சட்டையை பிடிச்சி கேள்வி கேளு.